நியூஸ் தமிழ் கழுகு. கேக்குறதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு கரார் காட்டுறாராம் புதுச்சேரிக்காரர். கலக்கத்துல இருக்காங்களா டெம்பரரி மாவட்ட செயலாளர்கள். தாவேக்காவோட மாவட்ட தலைவர்கள் பதவி யாருக்கு அப்படிங்கிற பட்டியல் ஜனவரி முதல் வாரத்துல வெளியாகும்னு சொல்லப்பட்ட நிலையில அறிவிப்புக்காக காத்திருந்தவங்களுக்கு அதிர்ச்சி கொடுத்திருக்காரு புஸ்ஸி ஆனந்த். ரசிகர் மன்றத்துல ஆரம்பிச்சு கட்சி தொடங்கி மாநாடு வரைக்கும் உழைச்சவங்களுக்கும் குற்ற பின்னணி இல்லாதவங்களுக்கும் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்த நிலையில பரிச்சயம் இல்லாதவங்களுக்கு ஒதுக்குறதா தகவல் வெளியானதுல அதிருப்தியில இருக்காங்களா தாவேக்க நிர்வாகிகள். மாவட்ட தலைவர் பதவிக்கு புஸ்ஸி ஆனந்த் முக்கிய நிர்வாகிகளோட நடத்தின ஆலோசனையில அவங்களோட சொந்த மாவட்டத்துல கேட்கிற பகுதியை ஒதுக்காம வேற பகுதியை ஒதுக்குறதா சொல்லி இருக்காரு. கேட்டா அங்க கட்சி பெருசா வளரல, அங்க போய் கட்சிய வளருங்க அப்படின்னு காரணம் சொல்லி இருக்காரு. உங்களுக்கு என்ன மாவட்டம் வேணும்னு யாரும் கேட்கல, ஒதுக்குற மாவட்டத்துல வேலை பாருங்கன்னு சொல்லி இருக்காரு. தியாகம்தான் உன்னை உயர்த்தம் சகோதரா அப்படின்னு சிரித்த முகத்தோடு ஆனந்த் சொல்ல வாடிய முகத்தோடு வீடு திரும்புறாங்களா நிர்வாகிகள். ஆக்ஷன் கிங் வீடு கட்டுறதுல இப்படி ஒரு அரசியலா? நடிகர் அர்ஜுன் கெருகம்பாக்கத்தில் இருக்கிற அவரது ஆஞ்சநேயர் கோயில் அமைந்துள்ள இடத்திலேயே வீடு கட்டி குடியேற தயாராயிட்டாராம். இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அரசியலே இருக்கான். அர்ஜுன் டாப் ஹீரோவா இருந்தப்ப கெருகம்பாக்கத்துல ஷூட்டிங்குக்கு போன இடத்தை வாங்கிதான் இப்ப ஆஞ்சநேயர் கோயில கட்டியிருக்காரு. கிட்டத்தட்ட 22 ஏக்கர் நிலத்தை அப்போதைய மதிப்புக்கு ஏக்கருக்கு 2 லட்சம்னு வாங்கினாராம். அந்த இடத்துல பெரிய ஸ்டுடியோ கட்டணுங்கிறது தான் அவரோட ஆசையா இருக்கு. அதுக்கு முன்னாடி அங்க ஆஞ்சநேயர் கோவில கட்டியிருக்காரு. அதுலயும் அதே இடத்துல தன்னோட மகள் திருமணத்தை நடத்த அந்த இடம் எல்லார் கண்ணுலையும் பட்டிருக்கு. பிரைம் ஏரியாவுல நமக்கு தெரியாம இவ்வளவு பெரிய இடமா அப்படின்னு பல ரியல் எஸ்டேட் அதிபர்கள் இடத்தை குறிவைக்க அர்ஜுன் தரப்பு பிடிகொடுக்காம இருந்திருக்காங்க. அரசியல் ரீதியான அழுத்தங்கள் வர சும்மா இருக்குன்னு தானே உயிரை வாங்குறீங்க, நானே வீடு கட்டி குடியேற போறேன், இப்ப என்ன பண்றீங்கன்னு பாக்குறேன் அப்படின்னு அதிரடி காட்டி இருக்காராம் ஆக்ஷன் கிங். முன்னாள் வானவமிகுவோட மனைவி சிஎம் குடும்பத்துக்கிட்ட பழைய நட்பை பாலிஷ் போட நினைச்ச நிலையில கரார் முகம் காட்டி இருக்காராம் முதல்வர். கன்னியாகுமரியில திருவள்ளுவர் சிலையோட வெள்ளி விழா கொண்டாட்டத்துக்காக முதலமைச்சர் குடும்பத்தோடு போயிருக்காரு. கோஷ்டி மோதலுக்கு பஞ்சமில்லாத குமரியில மாவட்ட செயலாளர்களான மனோ தங்கராஜ், மகேஷ் ஒரு புறம், சுரேஷ் ராஜன், ஹெலன் டேவிட்சன் மறுபுறம்னு முதல்வரை நெருங்க முயற்சி செய்ய எல்லாமே வீணாகி இருக்கு. யார் முதல்வர் கிட்ட நெருக்கம் காட்டுறது, போட்டோல நிக்கிறதுன்னு பெரிய போட்டியே நடக்க சிஎம் புரோட்டோகால் காரணமா எல்லாரையும் டிஸ்டன்ஸ்லேயே வச்சிருக்காங்க. இதுல சுரேஷ் ராஜனுடைய மனைவி பாரதி முதல்வரோட மனைவிக்கு துணையா இருக்கிறது போல காட்டிக்கிட்டு எல்லா இடத்துக்கும் முந்திக்கிட்டு வந்து நின்று இருக்கிறாங்க. இந்த நெருக்கத்தின் மூலமா தன்னோட கணவர் இழந்த மாவட்ட செயலாளர் பதவியை திரும்ப பெற்று தர ஆசைப்பட்டிருக்காராம். ஆனா முதல்வர் குடும்ப படம் எடுக்க நினைச்சப்பவும் சுரேஷ் ராஜனோ அவருடைய மனைவியும் நெருக்கம் காட்ட முயன்றப்ப சிஎம் குடும்பம் முகம் சொலிச்ச நிலையில விலகி நின்று இருக்கிறாங்க. இவங்க கூடுதலா காட்டிய நெருக்கம் சக அமைச்சர்களையும் பாதுகாப்பு அதிகாரிகளையும் எரிச்சல் அடைய செஞ்சிருக்கான். எங்க அண்ணனை நாங்க தான் திட்டுவோம்னு களத்துல இறங்கி இருக்காங்களா ராமநாதபுரம் பாஜக. ராமநாதபுரம் மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியோட மாவட்ட தலைவராக இருந்த EMD கதிரவன் என்பவருக்கு பதிலா ராமநாதபுரம் கேணிக்கரை பகுதியைச் சேர்ந்த தரணி முருகேசன் என்பவரை மாவட்ட தலைவரா தலைமை கழகத்தினுடைய சார்பில் அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து மாவட்ட பாஜகவில் 2 கோஷ்டி உருவாயிருக்கு. இப்ப மாவட்ட தலைவரா இருக்கிற தரணி முருகேசனுடைய வீட்டுல பெட்ரோல் குண்டு போடுற அளவுக்கு இந்த மோதல் வளர்ந்திருக்கு. இப்ப மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பொறுப்புகளுக்கு புதிய நிர்வாகிகளை மாவட்ட தலைவர் மற்றும் நிர்வாகிகள் போட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. இந்த நிர்வாகிகள் தேர்வுல மூத்த நிர்வாகிகள் மற்றும் பொறுப்பு கமிட்டியினரை எந்த ஆலோசனையும் கேட்காம மாவட்ட தலைவர் தரணி முருகேசன் தன்னிச்சையா முடிவெடுத்து சாதி ரீதியா செயல்படுறாரு. எனவே அவரை உடனே மாத்தணும்னு சொல்லி மறுபடியும் புகைச்சலை கிளப்பி இருக்காங்க ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கிற பாரதிய ஜனதா கட்சியின் ஒரு தரப்பினர்.
உட்கட்சி பிரச்சனை எந்த அளவுக்கு வெடிச்சிருக்குன்னா அரண்மனை பகுதியில் இருக்கிற பிஜேபி ஆபீஸ்ல இருந்து தரணி முருகேசனுக்கு எதிராக கண்டன கோஷத்தோடு அரண்மனை நோக்கி பேரணியா போன பாரதிய ஜனதா கட்சியினர் அரண்மனை முன்பா வச்சு கண்டன கோஷமிட்டு ஊடகங்களுக்கு பேட்டியும் கொடுத்தாங்க. இந்த தகவலை அறிஞ்ச மாநில தலைமை சரியோ தப்போ கட்சி விவகாரம் தொடர்பா தலைமையிடம் தான் சொல்லணும். அதை விட்டுட்டு பொதுவெளியில போராட்டம் பேட்டியெல்லாம் யாரை கேட்டு கொடுக்குறீங்க அப்படின்னு கொந்தளித்து சம்பந்தப்பட்ட நிர்வாகிகளை கடிந்து கொண்டதா சொல்லப்படுது. இதுக்கப்புறமா கப்சிப்பான எதிர்த்தரப்பினர் போராட்டம் நடத்தப்படும் அப்படின்னு அறிவிச்சிருந்த நிலையில இது எங்க உட்கட்சி விவகாரம்பா அப்படின்னு சொல்லிட்டு நகர்ந்துட்டாங்களாம். டாய்லெட் டெண்டர் விஷயமா சட்டமன்ற உறுப்பினர் தொல்லை தாங்க முடியாம அதிரடியா முடிவெடுத்திருக்காராம் அமைச்சர் சேகர் பாபு. கோயம்பேடு மார்க்கெட்ல இருக்கிற 105 கழிப்பறைகள் ஒவ்வொரு வருஷமும் தனியார்கிட்ட ஒப்பந்தத்துல விடப்படும். அந்த வகையில கடந்த 2 வருஷமா விருகம்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் பிரபாகர் ராஜா தனது தொகுதிக்கு உட்பட்டதனால அவர் பேரை சொல்லி எடுத்தவங்க சிஎம்டிஏவுக்கு ஒழுங்கா பணம் கொடுக்காம இருந்ததா தகவல். இது தொடர்பா அதிகாரிகள் தொடர்பு கொண்டு சட்டமன்ற உறுப்பினர் தரப்புல கேட்டப்ப அவங்க மிரட்டுற துணியில பேசுறதா தொடர்ச்சியா புகார்கள் அமைச்சருக்கு வந்திருக்கு. ஏற்கனவே அந்த டாய்லெட்டுகளை ஒப்பந்தத்தில் எடுத்த நபர்கள் கூடுதல் கட்டணம் வாங்குறதாவும் தொடர்ச்சியா அமைச்சர் சேகர் பாபுவுக்கு புகார் வந்திருக்கு. இதனால இந்த வருஷத்திலிருந்து டாய்லெட் டெண்டர் கிடையாது, அனைத்து பொதுமக்களுக்கும் இலவசமா பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு அமைச்சர் சேகர் பாபு உத்தரவிட்டு இருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு. அதிகாரிகள் டிரான்ஸ்பர் விவகாரத்திலையும் தென்காசி எஸ்பி மாற்றத்திலையும் நாம சொன்னதுதான் நடந்திருக்கு. சமீபத்துல 56 உயர் காவல் அதிகாரிகளை பணியிட மாற்றம் செஞ்சு அரசு உத்தரவிட்டிருக்கு. அதுல நெல்லை ஆணையர் சரிவர பணியில ஆர்வம் காட்டாததுனால அவருக்கு கண்டிப்பா பணி மாறுதல் இருக்கும்னு நாம நியூஸ் தமிழ் கழுகுல சொல்லியிருந்தோம். சொன்ன மாதிரியே சென்னைக்கு மாத்தப்பட்டிருக்காரு. அதே போல நெல்லை சரகத்துல வேறொரு மாவட்ட காவல் உயரதிகாரியும் ட்ரக்கிங் போனதா செய்தி வெளியிட்டிருந்தோம். அவரும் பணி மாறுதலுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது நெல்லை சரக காக்கிகள் மத்தியில பேசு பொருளாகி இருக்கு. விழுப்புரம் மாவட்ட எஸ்பி தீபக் சிவாச்சிக்கு அரியலூர் மாவட்ட எஸ்பியாக பணி இடமாற்றம் வழங்கப்பட்டிருக்கு. சமீபத்துல பெஞ்சல் புயல் நிவாரண பணிகளை ஆய்வு செய்ய வந்த அமைச்சர் பொன்முடி மேல ஆத்திரத்தில் இருந்த மக்கள் சேற்றை வாரி இறைச்சதுதான் இந்த பணியிட மாற்றத்திற்கு காரணம்னு சொல்றாங்க விழுப்புரம் மாவட்ட காக்கிகள். நியூஸ் தமிழ் கழுகு.